Hi guys, welcome to Well-Food. I am Sambathan. சிவகண்ணன் கனவா மீனும் பச்சை பட்டாணியும் சூப்பரான ரெசிபி. எல்லா கனவா மீனையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கனவா மீன் இருக்கு, இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமாகவும் சுத்தம் பண்ணணும். இது லேசாக உள்ள ஒரு மை வந்தால் போதும், அப்படியே கடலையே கலக்கி விட்டுரும். பயங்கரமான மை உள்ள ஒன்று இருக்குது. மை போகாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போ இந்த மை போட்டோன்னே எப்படி ஆகுது பாருங்கள். இப்படி தான் கடலையும் கருப்பாக்கி விட்டுரும். எந்த அளவுக்கு கருப்பாயிடுச்சு பாருங்கள் தண்ணி. இதோட தலையை தண்ணியை நம்ம எடுத்துட்டோம். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஓடு ஒன்று இருக்கும். இந்த ஓடு வந்து நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற தோலை இப்படி உரிச்சு எடுக்கணும். இப்படி இருக்கிற கனவா மீனை இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுக்கணும். வெள்ளை வெள்ளையர்னு எடுத்தாச்சு பாருங்கள். கனவா மீனோட வாயில் பார்த்திங்கன்னா ஒரு பல் இருக்கும். இதுதான் அந்த பல். இது நம்மளுக்கு தேவையில்லை. கனவா மீனை ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கனவா மீனை இன்னொரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு நம்ம கழுவி எடுத்தால் தான் கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நுரையாக இருக்கும் பாருங்க. இதான் அந்த கவுச்சி வாசனையை வெளியே எடுக்கிறது. தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, வெட்டி வச்ச வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுடலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு, வெட்டி வச்ச கனவா மீன் கூடவே சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சம்பத்கான் கிண்டுங்க.
கனவா மீன் கழுவும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். பச்சை பட்டாணி பாருங்க, எல்லா பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கிண்டுங்க. கூடவே லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். கனவா சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். சம்பல்கான், கனவா எடுத்துட்டு வாங்க. சம்பல்கான் சொல்லுங்க. ஆரம்பிங்க. அடாடா எச்சு ஊறுது. எப்போ இந்த வார்த்தையை சொல்லுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமாம். அப்படி கலக்கும் போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. கனவா மீன் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒன்று போட சொன்ன சிவக்கணங்கிட்ட. எல்லாம் வெட்டி பீஸ் ஆக்கிட்டேன். அப்படி எல்லா கனவா பீஸையும் ஒட்டுக்கா பெரட்டி ஊவாய் எம்வாய் இல்லை ஒரே வாயில் அடிக்க போகிறேன். பக்கம் போதே வச்சு வருங்க, சாப்பிட்றேன். என்ன டேஸ்ட் போங்க, பட்டை கலப்புது. அருமையான டேஸ்ட்டு. இது வரைக்கும் சாப்பிட்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கனவா பட்டாணி தொக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வந்திருக்கு. கனவா மீன் பட்டாணி தொக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். எங்கள் வேல்ஃபுட் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டா ஃபேஸ்புக்லையும் இருக்குது. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.